இந்த ஒரு பர்சன் மட்டும் கன்ஃபார்ம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது உறுதி ஆயிட்டுனா என்னால ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்ல முடியும். இந்த ஒரு பர்சன் தான் கண்டிப்பா வீக்கே எவிக்ட் ஆகி வெளியே வருவாங்க அப்படிங்கறது என்னால உறுதியா சொல்ல முடியும். ப்ரோ என்ன ப்ரோ வீடே இன்னும் கட்டி முடிக்கல, சீசன் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாருன்னு சொல்றியே ப்ரோ, அப்படி யார் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்திபன் சார். என்ன ப்ரோ பார்த்திபன் சார் உள்ள போறாரான்னு கேட்டீங்கன்னா நேத்துல இருந்து இந்த நியூஸ் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. பார்த்திபன் சார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு, கண்டிப்பா பிக் பாஸ் வீட்ல பார்த்திபன் சார் இருக்காருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கறது வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு பர்சனா நான் கண்டிப்பா ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதான் நம்ம ஃபேட்மேன் அவர்கள், நம்ம ரவீந்தர் அவர்கள். சோ அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதுலயே நான் இன்னொரு பாயிண்ட் வச்சிருந்தேன், இவரு வீட்டுக்குள்ள போறாருன்னா கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்கும். எவனா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட கண்டிப்பா இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவனை ஏதாவது கிளப்பி போடுறது, ஏதாவது ஒண்ணு பண்ணி லைம் லைட்ல வந்துகிட்டே இருப்பாரு. இன்னொன்னு நிறைய சீசன் பார்த்திருக்காரு, நிறைய ரிவ்யூ வேற பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில எதை பண்ணா ரீச் ஆகும், எதை பேசினா வெளியே மக்கள் கிட்ட போய் சேரும் அவருக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அந்த சம்பவங்களை பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த வகையில அதை தொடர்ந்து இப்ப கடைசியா இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம பார்த்திபன் சார் அவர்கள் டைரக்டர் ஆக்டர் நிறைய சொல்லலாம் நம்ம பார்த்திபன் சார் அவருக்கு. சோ இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு 99% வச்சுக்கலாம். என்ன ப்ரோ எல்லாமே இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ரோமோ வந்துச்சா, நான் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் ஆனாரா, சோ அதே மாதிரி நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். சோ நான் கன்ஃபார்ம்னு ஒரு விஷயம் சொல்றேன்னா கண்டிப்பா அது கன்ஃபார்மா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த போல ஃபேட்மேன் அவர்கள் கன்ஃபார்ம் சொல்லி நியூஸ் வந்துட்டு ஓகேவா. என்ன ப்ரோ ஃபேட்மேனை பத்தி பேசிட்டே இருக்கீங்கன்னா, ஃபேட்மேன் தான் தரமான சம்பவம் பண்ண போறாரு. சோ அவரை வந்து ஒரு கீயா தான் உள்ள யூஸ் பண்ணி அனுப்புறாங்க. சோ அது ஒரு சைடு இருக்கட்டு. இப்ப ரெண்டாவது பார்த்திபன் சார் உள்ள போறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஏன் ப்ரோ பார்த்திபன் சார் இதை ட்ரை பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து போட்டியாளரா ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் எங்க ட்ரை பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டா ட்ரை பண்ணாரு. கமல் சார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்து ஆரம்பிச்சோன்னே அடுத்த யாரா ஹோஸ்டா போடலாம்னு சொல்லிட்டு தேடும் போது அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம பார்த்திபன் சாரோட நேமும் இருந்திருக்கு. சோ பார்த்திபன் சாரோட நேம் இருந்திருக்கு. பட் அவர் வெளியே அதிகமா பேசப்படல. நிறைய பேர் பேசப்பட்டாங்க. நம்ம எஸ்டிஆர் பேசப்பட்டார், சூர்யா சார் பேசப்பட்டாங்க. கடைசியா சிவகார்த்திகேயன் கூட சொன்னாங்க சிவகார்த்திகேயன் கூட வருவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில நம்ம விஜய் சேதுபதி தான் வந்தாரு. சோ அந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்திபன் சாரும் பேரும் இருந்துச்சு. சோ அதனால அவர் என்ன யோசிச்சாருன்னா, சரி ஓகே நம்ம ஹோஸ்ட் கிடைக்கல, பேசாம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ நான் வந்து வீட்டுக்குள்ள ஒரு போட்டியாளரா போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்தே அப்ரோச் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் வந்து ஹோஸ்டா அப்ரோச் பண்ணும்போது சரி ஓகே நீங்க போட்டியாளரா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டியாளரா தூக்கி சேனல் சைட்ல இருந்து உள்ள போட்டுக்கதா நியூஸ் வந்திருக்குது. இதுக்கு வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு பார்த்திபன் சார் வந்து ஏத்தாளா அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னோட கருத்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுக்குள்ள ஒரு செட் ஆகாத ஒரு பர்சனா தான் எனக்கு ஃபீல் ஆவாங்க. கடைசி சீசன்ல ஒருத்த பார்த்தமே அவர் பேனுங்க பாபாவா, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு நண்பர்களே, அவர் பேர் என்னன்னு போட்டு விடுங்க. அந்த ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இறங்கி சண்டை போடணும். அது எப்படி இருந்தாலும் சரி, எவனா ஒருத்தன் சின்னதா ஒரு சோத்து பொறுக்கி சண்டை போட்டா கூட அந்த வீட்டுக்குள்ள இறங்கி நின்று சண்டை போட்டாதான் வீட்டுக்குள்ள நம்ம பெருசா தெரியும். அதை விட்டு நான் வெளியே பெரிய ஒரு ஆக்டர் பெரிய டைரக்டர் நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்றேன்னு உட்கார்ந்தாலாம் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஓட் போட மாட்டாங்க. சோ அந்த வகையில அது வந்து பார்த்திபன் சாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் நண்பர்களே. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிட்டா நாளைக்குள்ள சொல்லிடுறேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டது ப்ரோ என்ன ப்ரோ ஒரு சின்னதா ஒரு டீசர் மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, ப்ரோமோ எப்போ ப்ரோ வரும்னு கேட்டாங்க. சோ எனக்கு வந்து நியூஸ் படி நாளைக்கு நைட் ப்ரோமோ வரும். அதாவது நாளைக்கு சண்டே நைட் வந்து ப்ரோமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இந்த சண்டே வரலனா நெக்ஸ்ட் வீக் சண்டேக்குள்ள கண்டிப்பா நமக்கு ப்ரோமோ வந்துடும். என்ன ப்ரோ சண்டே இந்த சண்டே சொல்லிட்டு டைரக்டா அடுத்த சண்டே கொண்டு போறீங்கன்னா அப்படிதான் சொல்றாங்க நண்பர்களே. நமக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா வீடு கட்டுறதும் லேட் பண்ணிட்டாங்க, வெளியெல்லாம் முடிச்சிட்டாங்களா, இன்டீரியர் ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்குது போல. சோ அந்த வகையில வீடுக்கான கான்செப்ட் இந்த மொத்த பிக் பாஸ் கான்செப்ட் தெரிஞ்சாதான் ப்ரோமோ கொடுக்க முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ப்ரோமோல அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சண்டே வரும். அப்படி இந்த சண்டே வரலன்னா டைரக்டா அடுத்த சண்டே தான், அதுக்குள்ள எப்பமாவது ஒரு நாள் தான் வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது இந்த வீடியோல முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கன்ஃபார்ம் லிஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அதுல சில பேருக்கு ஏவிலாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன ப்ரோ ஏவிலாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு? ஆமா, வேற டேஸ் இல்லங்க, அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் மேபி ஸ்டார்ட் ஆயிரும். சோ அந்த வகையில இப்பவே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாதான் முடியும். சோ அந்த வகையில சில பேருக்குலாம் ஏவி ஷூட் நடக்க ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிற நம்ம அருண் அவர்கள். சோ அருணை பத்தி இந்த இடத்துல சொல்லணும்னா கண்டிப்பா உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சீரியல் ஆக்டர், நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸாவும் பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் ஆனாரு. அது யாருன்னா அர்ச்சனா வச்சு. கடைசி சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இடத்துல பேசப்பட்டு தான் ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருந்து அது இவங்களும் ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி தெரியல. சோ இவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அவங்க பர்சனல் லைஃப் நம்ம போல. பட் இருந்தாலும் அப்படி ஒரு டாக் போயிட்டு இருந்து அப்படிங்கிறது உண்மை. சோ அந்த வகையில அதை தொடர்ந்து அர்ச்சனாவோட சிபாரிசுல உள்ள வராங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. சோ அந்த வகையில இப்ப அருண் அவர்களுக்கு ஷூட் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேத்துல இருந்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அருண் அவர்களுக்கு ஷூட் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ரெண்டாவது தீபக் அவர்கள், இவங்களே நான் சொல்லியிருந்தேன், ஒரு சீரியல் ஆக்டர்
கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அருண தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, தீபக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பல வருடங்களா விஜய் டிவில சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் போட்ட எல்லா வீடியோஸ்லயுமே இதுல யார் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கேட்கும்போது நிறைய பேர் தீபக்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு வருடங்களா விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால தீபக்கு இப்பவே நிறைய சப்போர்ட் இருக்கு. பட் இருந்தாலுமே வெளியே என்னதான் சீரியல் நடிச்சிடலாம் நண்பர்களே, என்னதான் நடிச்சிடலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் நடிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது முடியாது. அந்த 60 கேமரால ஏதாவது ஒரு கேமரால மாட்டிப்பாங்க. சோ அந்த வகையில தீபக் அவர்களுக்கும் ஏவி ஷூட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கலாம், முடியாமலும் இருக்கலாம், எடுத்துட்டு இருக்கலாம். பட் ஏவி ஷூட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்திருக்குது. சோ எங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆன பர்சன்ஸ். அடுத்தது ஃபரீனா அவர்கள். எல்லாமே சீரியல் தான் நண்பர்களே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மூஞ்சுமே தெரியாத மூஞ்சா இருக்க போறது இல்ல. ஏன்னா டீம் முடிவு பண்ணிட்டாங்க, டிஆர்பி வேணும். புதுசா எவனையா தூக்கி உள்ள போட்டு அவன் மிச்சர் சாப்பிட்டு அதை வச்சு நமக்கு மைனஸ் ஆகிறதோட எல்லாமே தெரிஞ்சவங்களா இறக்கி விட்டு அவன் ஃபன் பண்றானோ, சண்டை போடுறானோ, காதல் பண்றானோ, என்னமோ பண்ணிட்டு ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதனால தெரிஞ்சவங்கள இறக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அந்த வகையில ஃபரீனா அவர்களுக்கும் ஏவி ஷூட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. எங்கெல்லாம் கன்ஃபார்ம் நண்பர்களே, கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு முடிவாயிடுச்சு. அடுத்தது தர்ஷா குப்தா. நான் ப்ரோ கடைசி வீடியோல நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், தர்ஷா குப்தா எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன் மைண்ட் வாய்ஸ் யோசிக்கும். நீங்க எவ்வளவுதான் கமெண்ட் போட்டாலும் தர்ஷா குப்தா இந்த சீசன்ல இருப்பாங்க, அது உறுதியாயிட்டு. ஏன்னா கடைசி சீசனே இந்த ஒரு பர்சன் உறுதியான பர்சன். பட் என்ன ஆச்சுன்னா தர்ஷா குப்தாக்கு அந்த டைம்ல ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்க போய் அவங்களால உள்ள வர முடியல, அதுதான் உண்மை. சோ அந்த ஒரு ரீசனால வர முடியாம இருந்தாங்க. பட் இந்த சீசன் அவங்க எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த சீசன் அவங்க எடுத்துட்டாங்க நண்பர்களே, எடுத்துட்டாங்க. சோ நம்ம தர்ஷா குப்தா அவர்களுக்கு ஏவி ஷூட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் நண்பர்களே, கன்ஃபார்ம். சோ இந்த 4 பேருக்கு தான் இப்போதைக்கு ஏவி ஷூட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏவி ஷூட்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல. இதை பண்ணி வந்தாங்க, அப்படி இந்த சீரியல்கள் வந்தாங்க, அதை தொடர்ந்து அப்படியே நடந்தோம், அப்படியே வந்தோம், இப்படி வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த ஷூட் தான் ஏவி ஷூட்ஸ். அதெல்லாம் ஓரளவு இந்த ஒரு 4 பர்சனுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக அந்த ஷூட்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலுமே இதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ அப்படிங்கறத விட்டாதான் மக்களுக்கு திரும்பி ஒரு ஹைப் வருங்கிறது உண்மை. இப்பவே நிறைய பேருக்கு அந்த டீசரை பார்த்துட்டு மனசு விட்டுட்டு என்ன ப்ரோ டீசர் இது, என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்காங்க, என்ன ப்ரோ ஐ லோகோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதை டீகோட் பண்ணவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐ லோகோ பார்க்கும்போது சீசன் 1 ஐ லோகோ மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிக்கு இது ஒரு சீசன், ஃபர்ஸ்ட் சீசன். சோ இது முதல் சீசன் மாதிரியே எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சு, ஐ லோகோ அப்படிதான் இருந்துச்சு சிம்பிளா. அதே மாதிரி இதுவும் சிம்பிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீசர் விடும் போதே அதுக்கு டீசருக்கான டைட்டில் பாத்தீங்கன்னா வந்தாச்சு புது பிக் பாஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு நிறைய பேர் டீகோட் பண்ணது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு புது பிக் பாஸா இருக்க போகுது. கமல் சாருக்கு எப்படி ஒரு 7 சீசன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இது விஜய் சேதுபதிக்கு புதுசா ஒரு சீசன் மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ கான்செப்டே எல்லாமே புதுசா இருக்கும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த வடை சுட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அந்த வடையை நம்ம கண்ணில் காட்டுற வரைக்கும் நம்மளும் வடை சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி இருக்குமோன்னு. பட் ப்ரோமோ வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். சரி ஓகே, இவங்க கான்செப்ட் எல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரோமோல தெரிஞ்சிடும். எப்படி கடைசி சீசன் கமல் சார் அந்த ப்ரோமோல 2 கெட்ட மாதிரி போட்டு வீடு 2 சண்டை 2 காதல் 2 அப்படின்ற மாதிரி சொன்னாரோ அதே மாதிரிதான் இந்த வரப்போற ப்ரோமோவும் இருக்கும். ஸோ வீடு கான்செப்ட் எல்லாமே இதுக்கு பிறகு நமக்கு தெரியும். பட் மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரே வீடு கூட கொடுங்கடா, அந்த டாஸ்க கொஞ்சம் நிறைய கொடுக்கடா. அது மட்டும் இல்லாம மழை சீசன் வேற. ஸோ அவுட் சைட் டாஸ்க் நிறைய வைக்க முடியாது. பக்கத்திலே ஒரு பெருசா ஒரு செட்டு போட்டு செட்டுக்குள்ளேயா சண்டை போட விடுங்கடா தயவு செய்து. ஏன்னா டாஸ்க் இல்லைன்னா அந்த பிக் பாஸை பார்க்க முடியாதுடா. ஸோ பார்த்து பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு மக்களோட கருத்தா இருக்கு. என்னோட கருத்தும் அதான். முடிஞ்ச அளவுக்கு டீம் பயங்கரமா எடுக்கிறாங்க, பயங்கரமா கொண்டு போவாங்க நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.